அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். தலைப்பு பூத்தொடுத்தல். இந்த பூத்தொடுத்தல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா உமா மகேஸ்வரி. இவங்க மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். தற்போது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வர்றாங்க. யார்? இந்த உமா மகேஸ்வரி அவங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, அப்புறம் கற்பாவை உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். அப்புறமா கவிதை, சிறுகதை, புதினம் பல தொகுதிகளை இவங்க படைத்து கொண்டு வர்றாங்க. யார்? இந்த உமா மகேஸ்வரி அவர்கள். தற்போது உயிரோடு தான் இருக்கிறாங்க. நீங்கள் தேனி மாவட்டத்தை ஆண்டிப்பட்டிக்கு போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். நிறைய நூல்கள் இப்போ என்ன செய்துட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா நமக்கு இது 10ஆம் வகுப்பு பாடத்தலைப்பாக பூத்தொடுத்தல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஆசிரியர் குறிப்பு. இது எப்படின்னா நமக்கு கேள்வி கேட்பாங்க. பூத்தொடுத்தல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? உமா மகேஸ்வரி. அப்போ உமா மகேஸ்வரி அவங்க எந்த நூல்களை எல்லாம் படைத்துள்ளார் அப்படின்னு கேட்பாங்க. நட்சத்திரங்களின் நடுவே, வெறும்பொழுது, அப்புறம் கற்பாவை முதலிய நூல்கள் அப்படின்னுட்டு நம்ம என்ன செய்யலாம், டிஎன்பிசிக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னா இவர்களுக்கு என்னென்ன திறமைகள் எல்லாம் இருக்கு. கவிதை, சிறுகதை, புதினம் இப்படி படைக்கும் தன்மை உடையவர் தான் யார்? இந்த உமா மகேஸ்வரி அவங்க. அப்போ இவங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்பாங்க. தேனி மாவட்டம். எந்த ஊர்? ஆண்டிப்பட்டி. முதல்ல என்னென்னா இவங்க பிறந்த இடம் எதுனா மதுரை மாவட்டத்தில் பிறந்தாங்க. எழுதலாமா? இது நம்ம உமா மகேஸ்வரி அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு. தலைப்பு என்னது? பூத்தொடுத்தல், 10ஆம் வகுப்பு. நன்றிங்க.